30. 30,000. Okay. ஃப்ளைட் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ உஸ்பெகிஸ்தானில் சிம்ஹான் ஒரு இடத்துக்கு போகிறோம். வாங்க அந்த சிம்ஹான் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஷெர்வாக் லேக் போகலான் இருக்கோம். அங்கேயும் போய் நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து அமர்சாயில் வந்து நம்ம இப்போ சிம்கான் போகிறோம். சிம்கான் வந்து எப்படி இருக்குன்னு அங்கே போய் பார்க்கலாம். அது போகிற வழி தான் பாருங்கள், நல்லா இருக்கு. டிரைவர் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. இது ஃபுல்லா மேல வந்து ஸ்னோ விழுந்துட்டு தான் இருக்கு. போற வழியெல்லாம் பச்சல எப்படி இருக்குன்னு நிறைய லேண்ட் ஸ்லைடு இது வரும் இந்த ஏரியா. ஆமா, ஆனா ஸ்னோ இப்ப இல்ல, டிசம்பர்ல தான் ஸ்னோ இருக்கும். இந்த பாருங்க, சிம்ஹான்ல நாங்க ஆஃப் ரோடு பைக் ரைடிங் போறோம். எங்களை தனியா போச்சோன்னாரு, போயிருவீங்களான்னு. இல்ல எங்களுக்கு போக முடியாது அப்படின்னா அப்ப அவரும் எங்க கூட வந்தாரு. How many kilometers? How many kilometers from here? 3 kilometers. 3 kilometers. 3-4 kilometers. Okay. Okay. Slow. ஆஃப் ரோட்ல போறோம். அவரே தான் ஓட்டாரு, டிரைவர் தான். ஆமா, அவங்களே ஓட்டுறாரு. சூப்பரா இருக்கு. இந்த ரோட்ல போகும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. அந்த பேக்ரவுண்ட்ல அந்த மலைகள்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. ரோடு வந்து பெரிய பெரிய கல்லும் மண்ணும் அப்படிதான் இருந்தது. ஒரு ரோடு நம்மலாம் ஓட்டவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. அதில் அந்த பையன் வந்து பயங்கர டேலண்டடு. அவன் ஓட்டிட்டு போய் எங்களுக்கே பயமாக இருந்தது. வலி இருக்கவங்க இதில் போகலாம், ட்ரை பண்ணிடாதீங்க, ரொம்ப கஷ்டம்தான். நல்லா இருக்கு, ஆனா கீழே விழுந்து ஒழிக்கிற கூடாது தான் பிரச்சனை. ஆஃப் ரோடு தான், கல்லெல்லாம் எவ்வளோ கிடக்கு. எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து இப்போ இங்கே வந்துட்டோம். எல்லாம் ஆஃப் ரோடு தான் ட்ரைவ் பண்ணி வந்தது. அவர் தான் ட்ரைவ் பண்ணது, ஃபோட்டோ எடுக்கிறது யார் தான் ட்ரைவ் பண்ணது. நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. நீ அங்கே போவோம். இதாங்க டிரைவர், இதுதான் டிரைவர். குட், யூ டிரைவிங் வெல், வெரி குட், வெரி எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் மேலே போக போகிறோம். அதில் வந்து வாக் பண்ணி நாங்கள் தனியா ஒரு மலைக்குள்ள நிக்கிறோம். எதுவும் அனிமல்ஸ் வந்தா ஒன்றும் செய்ய முடியாது. அனிமல்ஸ் வேறும் எல்லாம் வராது. அதுக்கு நான் குதிரை வந்தது, குதிரை சவாரி இருக்கு. இதே மாதிரி குதிரை சவாரி இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துல வந்து சுற்றி பார்க்க வச்சுனாப்புல அதை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் திரும்பி வேண்டியது. நாங்கள் இந்த பக்கம் இதை பார்த்துருந்தா குதிரை எல்லாம் வருது. குதிரை வந்து குதிரை சாணி தான் இருக்கு. குதிரை எல்லாம் இங்கே வருது. இந்த பாருங்க, இந்த மலையில ஒரு ஓடை, சின்ன ஓடை மாதிரி, அதுல தண்ணி போகுது. ரொம்ப அது கிளியர் வாட்டரா இருந்தது. நான் அந்த எடுத்து அப்படி காட்டுறேன் பாருங்க, அது உங்களுக்கு சரியா தெரியுதா என்னன்னு தெரியல. இதுக்கு இடையில வாட்டு இது அழகா இருக்கு. இந்த குட்டி குட்டி கல்லுக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் வாட்டு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு
ஓடன்னு தண்ணி போய்கிட்டே இருக்கு. அந்த சவுண்டு அழகாக இருக்குது. இங்கே நிற்கிறதுக்கு அழகாக இருக்குது. நீங்கள் வந்து வின்டரில் வந்தீங்கன்னா நம்ம நிற்கிற இடம் எல்லாமே நல்லா ஃபால்ஸ் பார்க்குறீங்களா? அங்கே வர போகலாம் தான் நம்மள. ரொம்ப ஹைட்டாக இருக்குது, வேண்டாம், அவங்க திரும்பி போயிடும். சூப்பர் சூத்திரம். நாங்கள் திரும்பி போக போகிறோம். ரொம்ப இந்த இடத்துல வந்தாச்சு. அந்த உஸ்பெகிஸ்தான் வந்தா கண்டிப்பா இந்த இடத்த பாருங்க. இங்க வராம இருந்துறாங்க. சிங்கான் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பைக்கு அந்த ஆளு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஆஃப் ரோட்லாம் வந்தோம். அந்த டிராவல் நல்லா இருந்துச்சு. நீங்க வந்தா கட்டாயம் இந்த ஏரியால பாருங்க, மறந்துடாது. ரெண்டாவது என்னன்னா, இந்த இடத்துல பாம்பு இருக்குமா அது சொன்னாரு. இந்த கல்லுக்குள்ள எல்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து எடுத்து தான் வரணும்னு சொன்னாப்புல. நீங்க வரதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வாங்க. நாங்கள் இறங்கி திரும்பி போக போறோம், பார்த்து வாங்க. எது ஆமா சரி, இது மாறுதுல கலர். பார்த்து பார்ப்போம். இந்த பார்த்து குதிரை வரும். இந்த சைடு குதிரை எல்லாம் வந்து குதிரை சவாரியும் இருக்கு. அவங்க ஏற்றி கூப்பிட்டு பார்க்கலாம். குதிரையில் இந்த இருக்குல்ல, மேலே ஏற போகலாம். நைக்கு பிச்சடு செவந்தி பூவா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியோட நல்லா இருக்கு. மலைப்பு ஆஃப் ரோடு. கீழே விழுந்து திறக்கிறாத ஓட்டதுலாம் சரிதான். நீதான் ஓட்டியோ? கிளிப்பாணி ரொம்ப கஷ்டம். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீதான் ஓட்டுதியோ? ரொம்ப கஷ்டமாப்பா. நீதான் ஓட்டியா? பைக் ரைடுக்கு 3 lakhs சோம் கேட்டாப்புல. நாங்கள் 2 lakhs சோம் தான். 2 lakhsலாம் பெருசே இல்லை. 2000 இந்தியன் மணிக்கு வந்து 2100 சம்திங் வருது. ஓகே, ஒர்த்து தான். நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். போயிட்டு நீ வந்து ஷெர்வாக் போகிறோம். ஷெர்வாக் போகிற வழியில் சவார்சோய் இந்த ஹோட்டல் பேரு. ரொம்ப பெரிய ஹோட்டலாக இருக்குது பாருங்க, அழகாக இருக்குது. போயிட்டு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. மாடல் செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரிஜினல் ஃப்ளைட் தான். அது வந்து பழைய காலத்து ஃப்ளைட். இது ரஷ்யன் ஃப்ளைட். உள்ள ஃப்ளைட் நல்லா இருக்கு பாருங்க. இந்த ஹோட்டல் எப்படி இருக்கு பாரு. ஹோட்டல் சூப்பரா இருக்கு தான். மலைக்கு மேல ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கு இந்த இடம்லாம். வண்டியை நிறுத்திட்டு தான் எடுக்கும் இந்த இடத்துல. என்ன? ஆமா ஆமா, டிரைவர்ட்ட வண்டியை நிறுத்த சொன்னோம், எங்களுக்கு நிறுத்தினாரு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம். வீடுகள் இருக்கு, ரிசார்ட் தான் இருக்கு. எல்லாம் என்ன ரிசார்ட், ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. மெயின் இடம் போல இருக்கு. இதான் எங்களோட டிரைவர் ஃபாரூக். மேலே ஜாலி டைப். இதில் ஜாலி நல்லா என்ன சொன்னாலும் கேட்பாரு. நல்லா சிரிச்சுக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி சிகரெட் இழுத்தாரு. நீ எதுக்கு சிகரெட் இழுக்க? கொண்டா இங்கோட சிகரெட் வாங்கி தூர போட போகிறேன். நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஜாலியாக அவர்கிட்ட பேசிக்கிட்டு நல்லா சிரிச்சுட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இந்த பாருங்க, அந்த ஷெர்வாக் லேக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து வின்டர் டைமில் வந்து இன்னும் டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்களாம். வீக்கெண்ட்லேயும் அங்கே உள்ள லோக்கல்ஸு பிள்ளைங்களை கூப்பிட்டு வருவாங்க. ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த இடம் அப்படின்னாரு டிரைவர். இந்த பேராகிளைடிங் பார்க்குறீங்கெல்லாம் அதுவும் ஒரு 2-3 அப்படி பறந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து போட்டிங் கேட்டோம். போட்டிங் வந்து அந்த ஆள் வந்து 7 lakhs சோம் கேட்டார். 7 lakhsனால் இந்தியன் மணி 5000க்கு மேலே வருது. நல்லா இருந்தது அந்த இடம். போனால் ஒர்த்து தான். அது பார்கெயின் பண்ணால் நமக்கு ஒரு 4000 அப்படி வரும்னு நினைக்கிறேன். நல்ல இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் அங்கே நின்று
கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், நட்ஸு எல்லாம் இருக்கு. கூடுறா ஆமா, அது ஏதோ இது பண்றதுக்காக வச்சிருக்காங்க போல, போட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல சூப்பர் ஏரியான்னு. இது வந்து கரடி, இது ஆமா பியர். இது வந்து வேஸ்ட் போடுறதுக்கு உள்ளது, டஸ்ட்பின். ஹார்ஸ் ரைடிங் போனாலும் போகலாம் நீங்க. எவ்வளவு கேட்காங்கன்னு தெரியல. அந்த 360 டிகிரி அந்த போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 1 lakh சோம். 1 lakh சோம்னா எவ்வளவு தரும்? 1000 ரூபா கேக்குறாங்க, நாங்க எடுக்கல. Sol alma. Sol alma. Apricot. How much? 30,000 sum. 30,000. Alma. No. Nanda barba. Mix. Mixed. Mix. This price also how much? 15,000. இது வந்து எள்ளா? இது வந்து எள்ளு ஹனியில போட்டு வச்சிருக்காங்க. இங்க உள்ள ஹனிலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் போல. எல்லாமே ஹனியில தான் இருக்கு. இது வந்து பாதாம் மட்டும். குட். வெரி எக்ஸ்பென்சிவ். How much this? 30,000. 13 13 or 30? 30,000. Okay. This one 15 15,000. All mixed. It's the same. Okay. Thank you. ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ இன்னும் பயமா இருக்கு. ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எவ்வளவு குண்டா எவ்வளவு பெரிய குதிரை நான் பார்க்கல தவறடம். காலத்துக்கு இந்த பூ அழகா இருக்கேதா? அப்ப இந்த பூ ரொம்ப அழகா இருக்கு. அது இருக்கு வயலட் கலர், பிங்க் கலர், ரொம்ப அழகா இருக்கு. பக்கத்துல நின்று போட்டோ எடுக்க, பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கான். நம்ம 2 பேரும் சைடுல நின்னுட்டு எடுக்க சொல்லுங்க. யாரு சர்வாக் லேக் நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னும் அங்க வர போயிட்டு இருக்கு. நிறைய இருக்கு. பெரிய நீளமான லேக். வெரி குட். 2 மவுண்டனுக்கு இடையில ஒரு லேக் போறது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். நம்ம வண்டி அந்த பக்கம் நிறுத்திட்டு வரோம். சரி, ஓகே. இந்த பாருங்க, பெஸ்கிசோன் கிளிங்கோ இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். இதில் வந்து அந்த இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு புலாவ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரா இருக்குல்ல? சாலட். இது வந்து கிரீன் டீ நினைக்கிறேன். வாட்டர் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ஃபுட்டோட என்ன உள்ளது இருக்கு?
இங்கே உஸ்பெகிஸ்தானில் இந்த ஹோட்டல் நேம் பெஸ்கொஷான். பெஸ்கொஷான் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து புலாவ், இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு புலாவ் வந்து பயங்கர ஃபேமஸ். இப்போ வந்து அவங்க ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் டீ, எல்லா இடத்துலையுமே க்ரீன் டீ கொடுக்குறாங்க. இது நம்ம வாங்கி சாப்பிடணும். இது பாருங்கள், இதான் க்ரீன் டீ. இந்த ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். இது இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு புலாவ். இது பாருங்கள், மட்டன் வச்சுருக்காங்க. இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே எல்லாருமே இங்கே வந்தால் இது வாங்கி சாப்பிடுங்க. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க. நல்லா சூப்பராக இருக்கு. எப்படி இருக்குதா? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தோம். பாருங்கள், இங்கே வந்து புலாவ் மேக் பண்ணதை காட்டுறாங்க. யாருக்கு வேணாலும் பார்க்கலாம், யாருக்கு வேணாலும் வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு இதில் இது வார்ப்புன்னு சொல்லுவாங்களா ஊரில், அதே மாதிரி பெரிய பாத்திரம் மூடக்கணக்கில் வச்சு உண்டாக்காங்க. அன்னைக்கு நிறைய எல்லா டைப் மீட்லையும் போட்டு இங்கேருந்து லாஸ்ட் ஒரு 10-15 எண்ணம் பார்க்க முடிஞ்சுது. கேமராவில் கரெக்டாக கிடைக்கல. நாங்கள் வந்து அங்கே போய் நாங்கள் இப்போ உஸ்பெகிஸ்தானில் உங்களுக்கு சிம்ஹான் காட்டினோம். வந்து நாங்கள் பைக் ரைட் போனோம். அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷெவ்ராக் லேக்கு வந்தோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் பார்த்துட்டு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். இது வந்து ஒரு ஹனியில் எல்லா நட்ஸும் போட்டு வச்சுருக்காங்க. அது ஒன்று மட்டும் வாங்கினேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.